வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் செய்திகள் நம்முடைய அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். முதல் செய்தி, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி விஜய் டெல்லிக்கு போனார், பிரைம் மினிஸ்டரை பார்த்தார். அது விஷயமாக சில விஷயங்கள் வந்திருக்கு, அது சம்மந்தமாக சொல்லணும். விஜய் டெல்லிக்கு போனார். போன உடனே ஏற்கனவே பிரதமர்கிட்டையும் உள்துறை மந்திரி அமித்ஷாட்டையும் அப்பாயின்மெண்ட் பெர்மிஷன், அதாவது அனுமதி வாங்கியிருக்காரு. நேராக பண்ணிட்டு தான் நேராக போயிருக்காரு. போன உடனே அமித்ஷா அவரை பயங்கரமாக அவமானப்படுத்தியிருக்கார். அது மிகவும் கண்டனத்துக்குரியது. அமித்ஷாவுக்கு சொல்கிறேன், நாட்டை கெடுக்காதீங்க. இந்திரா காந்தி இதே தவறு தான் பண்ணாங்க. வெளிநாடுகளெல்லாம் இந்திரா காந்தியுடைய அரசியல் கொடிகட்டி பறந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் இரும்பு பெண்மணின்னாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளே அவங்க மோசமான அரசியலை பண்ணி காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி எதிர்கட்சிகளெல்லாம் எதிரிகளாக்கி தேச ஒருமைப்பாடுக்கே இது வந்தது. பஞ்சாப்லாம் கலவரம் வெடித்ததுக்கு காரணம் இந்திரா காந்தி பஞ்சாபில் நடத்தின அரசியல் தான். அதே மாடலில் தான் இப்போ அமித்ஷா வந்துக்கிட்டு இருக்கார். கடுமையான கண்டனத்துக்குரியது. ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டெல்லிக்கு போயிருக்கார் விஜய். டெல்லிக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்கார், ரத்து பண்ணியிருக்கார். இது வெளியில் வந்த செய்தி. வெளியில் வராத செய்தி, பிரதமர் அலுவலகத்துக்கும் ஃபோன் பண்ணி அவர் இதை கேன்சல் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட்டை பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கார் அமித்ஷா. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் என்னோனும் தப்புங்க, அவர் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல் மந்திரிங்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்கணும், ரத்து பண்ண முடியாதுன்னு பார்த்தாலுமே இந்த மோடி என்ன பண்ணியிருக்காரு, அவர் விஜய் போய் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்காரு. அதை என்ன கேட்டிருக்காரு ஒரு மோடி, சரி பெட்டிஷனை கொடுத்துட்டீங்க, என்ன சொல்லணும் வாயினால் சொல்லுங்கன்னு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு புதுசு இவருக்கு ஒரு சரியாக சொல்ல தெரியாது. அவர் விஜய் சொல்லியிருக்காரு, நான் என்ன சொல்லணுமோ அது பெட்டிஷனில் இருக்குது அப்படின்னு ஒன்று, சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. இது விஷயத்தில் நம்ம கடுமையான கண்டனத்தை அமித்ஷாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அமித்ஷா அப்படி என்ன நடந்ததுக்கு காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விஜய் காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாராம். அதனால் கோபமாக அமித்ஷாவுக்கு எல்லாம் நீங்கள் அமித்ஷா சொல்கிற அளவில் தான் கூட்டணி வைக்கணுமா? ஒரு அவங்கவுங்க மாநிலத்தில் ஏற்றபடி அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன அடிமைகளா? என்ன அரசியல் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன இங்கே ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குது கட்சியோட பலம்? 2% 3% இருக்குது. இந்த இதில் மற்றவங்களை நீங்கள் இந்த மாதிரி படுத்துனீங்கன்னா அப்போ மெஜாரிட்டி ஆஃப் மக்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் உங்கள் மேலே கோபம் வரும். அந்த கோபம் சில சமயங்களில் மோசம் இது சூழ்நிலை வந்தால் நாட்டுக்கு எதிராக மாறவும் வாய்ப்பு இருக்குது. எப்படி தான் பிந்தரன்பாளை பஞ்சாபில் இந்திரா காந்தி செய்ததில் அவர் ஒரு தீவிரவாதியாகவே மாறினார் பின்னாடி. அதனால் தீவிரவாதிகளை உருவாக்குவதே அரசியல்வாதிகள் தான். இவர்கள் செய்யும் மோசமான அரசியல் தான். அதனால் அமித்ஷா போக்கை மாற்றிக்கணும். காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தால் அவங்கள பார்க்க மாட்டீங்களா? இதே திமுக காரவங்க காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தாங்கல்ல, அப்போ நீங்கள் மட்டும் அவங்களுக்கு உதவி செய்யலையா? கனிமொழிக்கு தூத்துக்குடியில் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு மோசமான ஆளை, இப்போ பலமில்லாத ஆளை போடணும்னு கனிமொழி கேட்ட உடனே அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு பலமில்லாத ஆளை தூத்துக்குடியில் போட்டு கனிமொழியை ஜெயிக்க வைத்தது யார்? நீங்கள் தானே அமித்ஷா. அப்போ மட்டும் காங்கிரஸோட கூட்டணி வைத்த திமுகவுக்கு நீங்கள் ஏன் உதவி செஞ்சீங்க? 2Gயில் கனிமொழியை காப்பாற்றினது யார்? இதே அமித்ஷா தான். ஏன்னா சிபிஐ தான் விசாரித்தாங்க. சிபிஐ சரியாக விசாரிக்க விடவில்லை. நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க? 2Gயில் சரியாக விசாரணை நடத்தவில்லை சிபிஐன்னு தானே சொன்னாங்க. அப்போ அந்த சிபிஐ யார் கையில் இருந்தது? உள்துறை அமைச்சர் கையில் தானே இருந்தது. அப்போ நீங்கள் சிபிஐ சரியாக விசாரிக்க விடாமல் பண்ணது நீங்கள் தானே. அப்போ மட்டும் உங்களுக்கு திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சதுன்னு சொல்லி பழிவாங்க தெரியலல்ல. 80 அடி சிலையை இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு கடலுக்குள்ளே வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? நீங்கள் தானே. திமுகவுக்கு தானே கொடுத்தீங்க, திமுக தலைவருக்கு. அப்போ திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஏன் தடையை விதிக்கலை? இதெல்லாம் கொடுத்தீங்களே, தபால் தலையெல்லாம் வெளியிட்டீங்களா கருணாநிதி இதுக்கு? அப்போ இவ்வளோ உதவிகளையும் நீங்கள் திமுகவுக்கு செய்வீங்க. திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சாலும் செய்வீங்க. ஆனால் விஜய் காங்கிரஸோட கூட்டணி வச்சாருன்னா பார்க்க மாட்டேன். இது என்ன எனக்கே புரியல. அதனால் அமித்ஷா நடத்தும் அரசியல் மோசமான அரசியல். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சாலும் நல்லது செய்கிறாங்கன்னா, திமுகவோட பி டீமாக ஏன் மாறுறாங்கன்னா, 23 எம்பி
23 எம்பி நமக்கு தேவை, கவுத்துனாங்கன்னா அப்போ திமுக தயவு வேணும்னு தானே பண்ணுறீங்க. அப்போ விஜய் பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் கொஞ்சம் எம்பி ஜெயிச்சா தான் இந்த அமித்ஷா போன்றவர்கள் மாறுவார்கள், பழிவாங்கும் அரசியலை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது இது விஜய்க்கு ஆதரவானது இல்லை. நாங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் விஜய்க்கு ஆதரவான கட்சி தான். நாங்கள் ஆரம்பத்திலேயே ஆதரித்தோம் விஜயை. அவருக்கு நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம்னோம். 6 மாதமாக அவருக்கு ஆதரவாகலாம் நான் பேசினேன். ஆனால் நாங்கள் அவருக்கு ஆதரவானவங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாரு. நான் கேட்டேன், கண்டுக்கவே இல்லை, எங்களை சுத்தமாக கண்டுக்கலை. ஆனால் இருந்தாலும் நாங்கள் விஜய்க்கு ஆதரவை கொடுப்போம். விஜய் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவோம். அதை நான் கடைசி பண்ணுவோம். எங்களுக்கு உங்கள்கிட்ட மந்திரி பதவி தேவையில்லை, எம்எல்ஏ தேவையில்லைன்னு வந்தவங்க நாங்கள். அதனால் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னா திமுகவை ஒழிக்கணும். அடுத்து அதிமுகவை ஆதரிக்கலான்னு பார்த்தா அவங்க திமுகவுடைய போய் கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு நினச்சிட்டாங்க. அதனால் பாஜக திமுகவோட பி டீம். ஆக வேறு வழி இல்லைன்னு உங்களை ஆதரிக்கிறோம். ஆனால் நீங்கள் செய்யும் அத்தனை சவால்களையும் சுட்டி காட்டுவோம். இந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஆதரவாக கருத்தை பதிவு செய்கிறோம். அமித்ஷா நடந்து கொண்ட முறை மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டு முதலமைச்சருங்கிற முறையில் அவருக்கு நீங்கள் இதை கொடுத்துருக்கணும், மரியாதை கொடுத்துருக்கணும். அப்படி மரியாதை கொடுக்காமல் போனீங்கன்னா உங்களுடைய 3% ஓட்டு 1% குறைஞ்சிரும், இல்லை 0.5% குறைஞ்சிரும். அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் முதல் கட்ட கருத்து. அடுத்தது, விஜய் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு போய் நன்றி தெரிவிக்க போயிருக்கார் வாக்காளர்களுக்கு. சரி, நன்றி தெரிவித்தார். கூட்டம் நிறையா வந்தது. அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் முடிஞ்சு வரும்போது இந்த வாழை மரம் இதெல்லாம் திமுக அதில் திருடுவான். இதில் உண்மையிலே தாவாக்கா தொண்டர்கள் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாங்க. கூட்டம் முடிஞ்சு எதையும் திருடலை. அதனால் விஜய் அங்கே போனார். இது வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க போனார். அங்கே என்னென்னமோ பேசியிருக்காரு. பெருசாக பேசுகிறதுக்கு, நாங்கள் சொல்கிற அளவுக்கு பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பேசியிருக்காரு. முன்னாடி அப்படியெல்லாம் பேச மாட்டார். எப்படி பேசியிருக்காருன்னா, கவர்ச்சியில் தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஏதோ வாயில் வருது அப்படின்னு நிறுத்திட்டார். முன்னாடியெல்லாம் அப்படி பேச மாட்டார். இந்த கவர்ச்சியில் மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. முதலமைச்சரான இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுகிறாரோ அப்படிங்கிறது தான் தோணுது. அதனால் தீய சக்திக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். அதனால் பழையபடியே நீங்கள் பழைய விஜயாவே பேசுங்க. அதனால் நீங்கள் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த விஷயத்தில் நல்ல விஷயம். ஆனால் நான் கொஞ்சம் பழைய மாதிரி விஜயாக பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அங்கே நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வரும்போது ஒரு வரவேற்க யார் வந்திருக்கான்னா, வைகோவுடைய பையன் துரை வைகோ சால்வை போடுறார். ஆக கூட்டணி காலி. திமுகவோட 1-2 இருந்ததும் வெளியில் வந்தாச்சு. மாறும் தமிழ்நாடு கூட்டணி. ஏன்னா அவங்க வந்துட்டார். அவர் மாலை பொன்னாடை போட்டாலும் பரவாயில்ல. இன்னொன்று சொல்லிட்டார். என்னென்னா, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் தப்பாக நாங்கள் நின்றுட்டோம். அது நாங்கள் செய்த தவறு, மாபெரும் தவறு. இப்போ நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்கலாம்னா எங்கள் பதவி போயிடும். ஏன்னா நாங்கள் திமுக சின்னத்தில் நின்றுட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டார். அது திமுகவை விட்டு வெளியில் வர்றதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டார். நாளைக்கு விஜய் மீது ஏதாச்சும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் கூட எதிர்த்து ஓட்டு போட மாட்டார். அது மாதிரி பேசுகிறார். ஏன்னா வேலைக்காரியே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு. வைகோ பார்த்தாரு. நம்ம வீட்டில் இருக்கிற வேலைக்காரி கூட சப்போர்ட் பண்ணதை நம்ம போயிட்டு இந்த ஸ்டாலின் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கோமே, கொஞ்சம் சுதாரிப்பான்னு பையனை சேர்ந்து பேசி ஊரோடு சேர்ந்து போவோம் நம்ம. அதனால் விஜய்க்கே ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ பொதுக்குழு கூட்டம் கூட்ட போகிறாங்களாம். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டி விஜய்க்கு திமுக கூட்டணியில் தொடர்வோமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ண போகிறாங்களாம். அதனால் க்ரீன் சிக்னல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக வைகோவும் வீட்டில் கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறார். முஸ்லீம் லீக்கும் அகில இந்திய முஸ்லீம் லீக் அவங்களும் மீட்டிங் வச்சுருக்காங்க.
அவங்களும் வெளியில் வர்றதா முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக மீதி இருக்கிறது வந்து வெறும் பிரேமலதாவை வச்சுக்கிட்டு நம்ப முடியாதவர் அவரை வச்சுக்கிட்டு வெறும் ஸ்டாலின் வந்து இனி அரசியலை நடத்தணும். ஆனால் இந்த இதில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு விஜய், அதில் வந்து நாங்கள் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு இருக்குது. எம்ஜிஆரை விட நான் அதிகம் ஓட்டு வாங்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எம்ஜிஆர் வழியில் நடப்போம்னு சொல்கிறது. ஆனால் எம்ஜிஆரை விட அதிகம் ஓட்டு வாங்கிட்டோம்னு சொல்கிறது தப்பான விஷயம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் டிவி கேட்க அவ்வளோ நீங்கள் ஆதரிச்சிருக்கிறீங்க. ஏன்னா நான் 1977 தேர்தலில் நேரடியாக பார்த்தவன் விஜய் வந்து, அதனால் நான் வந்து கருத்து சொப்பெல்லாம் விஜய் சின்ன பையனாக இருந்திருப்பார். எம்ஜிஆருடைய ஓட்டை விட அதிகம் வாங்கி விட்டேன்னு சொல்கிறாரு, உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 1977 ஜனத்தொகை குறைவு, வாக்காளர்கள் எண்ணிக்கையும் குறைவு. அப்போ வாங்கின வாக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் 50 வருஷம் கழித்து வாங்கின வாக்கை வந்து நம்ம ஒப்பிட முடியாது, அது சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஏன்னா எம்ஜிஆர் வந்து 130 சீட்டு ஜெயித்தார், விஜய் 108 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. விஜய் முதல் எலெக்ஷனில் மெஜாரிட்டி ஜெயிக்கலை, எம்ஜிஆர் முதல் எலெக்ஷன்லேயே மெஜாரிட்டியை ஜெயித்தார். அதுக்கடுத்தது அப்போ எம்ஜிஆர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக 48 சீட்டு தான் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா திமுக 59 சீட்டு, அதிமுக 47 சீட்டு. எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் கூட்டணி கட்சிகள்லாம் நிறையா ஜெயித்தாங்க. அதனால் எம்ஜிஆருடைய வெற்றி வந்து இமாலய வெற்றி, உங்களுடைய வெற்றியும் மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் எம்ஜிஆரோட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆருடைய வெற்றி வந்து எடுத்த உடனே மெஜாரிட்டி வாங்கினார், மைனாரிட்டியாக ஜெயிக்கலை அப்படிங்கிறத. அதே சமயத்தில் எம்ஜிஆர் வழியில் நடப்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறது நல்ல விஷயம். ஆனால் எம்ஜிஆர் அதிகாரிகளெல்லாம் நீங்கள் போட்ட மாதிரி போடல, அவர் கரெக்டாக பார்த்து போடுவார். அந்த கூட இருக்கிறவங்களெல்லாம் நம்ப மாட்டார். இந்த பிஏங்க இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் எம்ஜிஆர்கிட்ட நடக்காது. நீங்களும் அதில் கொஞ்சம் மாறிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறத விஜய்க்கு அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்தது பிரேமலதா, அவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, எதையாச்சும் ஒன்று பேசுகிறாங்க. நம்ம பதில் சொன்னால் வர கோபம் வருது, கட்சிக்காரங்களை வச்சு திட்ட வைக்கிறாங்க. எதுக்கு அரசியலுக்கு வர்றீங்க? விமர்சனங்களை தாங்க முடியாதவர்களையே அரசியலுக்கு வர்றீங்க. உண்மையை பேசுனாலே கோபம் வருதா? ஒவ்வொரு தடவையும் பொய்யா பேசுகிறாங்க, பதில் சொன்னால் கோபம் வருது. இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பணத்திற்காகவோ நல்லா நான் சொல்கிறத கேட்டு சொல்லுங்கள், பிரேமலதா பேசுனது சரியாக தவறா? பணத்திற்காகவோ பதவிக்காகவோ சோஃபா செட்டிற்காகவோ நாங்கள் கூட்டணி சேரவில்லை. எந்த சோஃபா செட்டுக்கோ பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாமல் நாங்கள் இருக்கிற கூட்டணியை மதித்து இன்றைக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறோன்னு. பணத்திற்காகவோங்கிறாங்க. பணத்துக்காக கூட்டணி சேரலைன்னா 2009 அதிமுகவோட கூட்டணி சேராதீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் வளைவிரித்து பெரிய அளவில் பணம் கொடுத்தாங்க. அப்போ தனியாக நின்று ஓட்டை பிரித்தார். பணம் வாங்கிய படலம் 2009. அதுக்கப்புறம் 2011 அதிமுகவோட கூட்டணி சேரும்போது என்ன நடந்தது தெரியுமா? சசிகலாவை வச்சு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இவர் வாங்கினார், எல்லாருக்கும் தெரியும். விஜயகாந்த் 2011 கூட்டணிக்கே பணத்தை வாங்கிக்கிட்டு தான் கூட்டணி வச்சாங்க. 2009 கூட்டணியில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் காங்கிரஸில் பெருமளவு பணம் வாங்கினாங்க. இல்லைன்னா விஜயகாந்த் பெரிய சக்தியாக வந்திருப்பார். பணம் வாங்காமல் பண அரசியல் பண்ணாமல் இருந்திருந்தார். 2009 பணம் காங்கிரஸுடன், 2011 அதிமுகவுடன் பணம். அதுக்கடுத்தது 2016 அதில் வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி சசிகலாட்ட இவங்க, திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு அண்டு இவங்க வைகோ இவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய லெவலில் பணம். அதுக்கடுத்தது 2021 பணம். 2021 யாரோட? டிடிவி தினகரனோட சேர்றதுக்கு ஸ்டாலின் தூண்டிவிட்டு சசிகலா மூலமாக பணம். ஆக இப்போ 2024 எம்பி வந்ததை அதுலேயும் பணம். இவர்கிட்ட கேளுங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட, அதுலேயும் பணம். அதில் ராஜ்யசபா சீட்டு, அதை கொடுக்கலன்னா அவர் மேலே கோபம். இப்போ இந்த இதுலேயும் 10 தொகுதி வாங்கி அதற்கும் பணம். பணம் வாங்காமல் என்றைக்குமே பிரேமலதா கூட்டணி அமைத்ததில்லை. அவ்வளவும் பணத்தை வாங்கிட்டு நான் சோஃபா செட்டுக்கும் ஆசைப்படல, பணத்துக்காகவும் ஆசைப்படல, பதவிக்காக ஆசைப்படலைன்னா என்ன பண்ணுறது? எப்படி நம்புறது? பதில் சொல்லித்தானே ஆகணும். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நேரம் வந்து நாங்கள் நினச்சி விஜய்கிட்ட சொல்லியிருந்தா வீடு தேடி வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துருப்பாராம்.
நாங்கள் கூட திருமாவளவன் மேலே கோவப்பட்டோம். ஏன்னா 2 சீட்டை வச்சுக்கிட்டு துணை முதல்வருங்கிறீங்கன்னு. இந்த அம்மா ஒரு சீட்டை வச்சுக்கிட்டே துணை முதல்வருக்கு ஆசைப்படுறாங்க பாருங்க. ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயே வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்துருப்பார். இதான் உண்மை. வீடு தேடி வருவாராம், இவர்களுக்கு துணை முதல்வர் கொடுப்பாராம். இது விஜய் சொல்லட்டுமே. அதனால் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். அவர் சொல்ல நாங்கள் மட்டுமா தோற்றோம், இவர் ஸ்டாலினே தோத்துட்டாருண்ணா. ஆமாம், நீங்கள் அந்த பேச்சு பேசாமல் இருந்தால் ஸ்டாலின் தோற்றுருக்க மாட்டார், இன்னொரு 10-20 சீட்டு கூட வந்திருக்கும். நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது ஒன்றும் தவிர எல்லாம் ரைட்டுன்னு சொன்னீங்கல்ல. அதனால் சேம் சைடு கூட வச்சதுனால தான் அவர் தோற்றார். அதனால் அவரையும் உங்களையும் ஒப்பிடாதீங்க. நீங்கள் 10க்கு 1, அவங்க 59 ஜெயிச்சிருக்காங்க. அதனால் திமுக தோற்றதையும் பிரேமலதா தோற்றதையும் நம்ம ஒன்றா கருத முடியுமா? அதனால் பிரேமலதா அவர்கள் பார்த்து பேசுங்க. ஏன்னா நாங்கள் அப்பப்போ பதில் சொல்லுவோம், உங்களுக்கு மட்டும் இல்லை, விஜய்க்கே நாங்கள் பதில் சொல்கிறோம்ல. இப்போ எம்ஜிஆர் விட அதிக ஓட்டு வாங்கினாலும் தப்பு அதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் உங்களுக்கும் அப்படி தான். யார் தவறாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு பதில் கொடுக்க போகிறோம் நாங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் ஒழுங்காக இதெல்லாம் பார்த்து பதில் சொல்ல தெரியலை, யாருக்குமே பதில் சொல்ல தெரியல. அதனால தான் நாங்கள் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறோங்கிறத பிரேமலதா அவர்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்பும். அடுத்தது, செந்தில் பாலாஜி மீது சிபிஐ எஃப்ஐஆர் போட்டாங்களாம் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. எந்த விஷயத்தில்? அந்த மின்சார ஊழல், மின்சாரத்துறையில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வாங்கினாங்க பாருங்கள், அதில் பெரிய ஊழல் 300 கோடிக்கு மேலே. அது இந்த உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, வழக்கு பதிவு செய்யுங்கன்ட்டாங்க, சிபிஐக்கு அனுப்புங்கன்ட்டாங்க. சிபிஐக்கு அனுப்பியாச்சு. சிபிஐ ஆதாரங்கள்லாம் பார்த்தான், எஃப்ஐஆர் போட்டான். உடனே எல்லாம் என்ன இருப்பாங்க, உங்களுக்கும் எனக்கும் எஃப்ஐஆர் போட்டால் நைட்டு காலையில் 5:30 மணிக்கு வந்து கைது செய்வான். ஆனால் சிபிஐக்கான திமுக காரனுக்குன்னா கிட்டக்க போக மாட்டான். ஏன் போகிறான்னு தெரியல. அங்கேருந்து அமித்ஷா ஃபோன் வரும், இவங்க போய் கனிமொழியை பிடிப்பாங்க. கனிமொழி ஃபோன் பண்ணால் அமித்ஷா ஃபோன் பண்ணி வெறும் எஃப்ஐஆரோட நிறுத்திக்க, கைது பண்ணாதுன்னு சொல்லுவார். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இப்போ அவங்க எஃப்ஐஆரோடு நிறுத்தியிருக்காங்க. எப்போ கைது பண்ணுவாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கே வெளிச்சம். எஃப்ஐஆர் போட்டாலும் இதை 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம்னு இழுப்பாங்க, ஒரு விஷயமும் நடக்காது. இதே கரூர் விஷயத்தில் சிபிஐ கூப்பிட்டு விசாரித்தாங்கல்ல செந்தில் பாலாஜியை, ஏதாச்சும் கைது பண்ணாங்களா? இப்போ என்னாச்சுன்னு கேளுங்க அந்த வழக்கை, அவ்வளோதான். இதே இந்த அந்த அஜித் குமார்ங்கிற பையனை அடித்து கொண்டாங்கல்ல, அதில் சிபிஐ தானே விசாரித்தாங்க. அந்த அவங்க அந்த அந்த பெண்மணி அவர்களுக்கு இதுக்கு காரணமாக இருந்தாங்கல்ல, அந்த நிக்கிதா மேலே நடவடிக்கை இருந்ததா? இல்லை. அந்த பெரிய அதிகாரிகளும் பெரிய அரசியல்வாதியும் ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல, அதை வச்சு தானே கீழே இருக்கிறவன் அடித்தான். கீழே இருக்கிறவன் அடித்தவன் மேலாம் எஃப்ஐஆர். ஃபோன் பண்ணி சொன்ன அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார், ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார், இதுவரை தெரியாது. அந்த அரசியல்வாதி யார், அமுக்கிட்டான். அப்போ சிபிஐ இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இதில் டிரான்ஸ்ஃபார்மர் கேஸில் மட்டும் என்ன பெருசாக விசாரிச்சு சொல்லுவானா? அதனால் நம்பாதீங்க, வெறும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கங்கிறது தான் செய்தி. இதற்கு மேல் எந்த நடவடிக்கையும் இருக்காது அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. அதுக்கு அடுத்தது அண்ணாமலை இதுக்கு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிறாராம். அது ரஜினிகாந்த் தூண்டி விட்டு பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்தி வருது. அவர் சைக்கிள் சின்னம் கேட்டிருக்காராம் அவர் அண்ணாமலை. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் என்ன ஆகும்னு. அதாவது ரஜினிகாந்த் அருணாச்சலம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கட்சியை ஆரம்பிப்பார். கட்சியை ஆரம்பித்து ஜனகராஜை தலைவராக்குவார். கொஞ்ச நாள் ஆன உடனே இவன் போக்கு சரியில்லை, நான் கட்சியை கலைக்கிறேன்ட்டு சொல்லுவார். அதே கதை தான் அண்ணாமலை விஷயத்தில் நடக்க போகுது. அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க போகிறேங்கிறார். ரஜினிகாந்த் பைசா செலவு பண்ணுவாரா? ஒரு பைசா செலவு பண்ண மாட்டார். அதனால் ஆதரவும் பாரு. இவர் கொஞ்சம் நிறைய சம்பாரித்து வச்சுருக்காரு அண்ணாமலை. அதனால் அவருக்கு அண்ணாமலைக்குன்னு தனி செல்வாக்கு எதுவும் தமிழ்நாட்டில் இல்லை. அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் ரசிகர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரஜினிகாந்தை முதலே சொல்லிட்டார் அவருக்கு சப்போர்ட் பண்ணு. அவருக்கு அண்ணாமலையை பற்றி புரியலன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இவருடைய சப்போர்ட்டோட அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. ஏற்கனவே பாஜகவால் தான் இவர் பிரபலமானார். அந்த பாஜகவுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு வெளில வர்றாரு. ஆனால் எங்களுக்கு டெல்லியிலேருந்து கிடைச்ச செய்தி, அமித்ஷா ஃபைலெல்லாம் தூசு தட்டிட்டாராம். இவர் எங்கெங்கே சொத்து வாங்கியிருக்காரு, எத்தனை ஆயிரம் கோடிக்கு வாங்கியிருக்காரு, அத்தனையும் இவர் கட்சி ஆரம்பிச்சோன்னே வெளிவர போகுதுங்கிறாங்க டெல்லி வட்டாரம், டெல்லி பாஜக வட்டாரம். இருந்தாலும் இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ரஜினிகாந்த் சொல்கிறாரு, அவங்க இவங்கெல்லாம் ஃபேனுங்கெல்லாம் ரஜினிகாந்த் ஃபேனு ரொம்ப குறைஞ்சி போச்சு.
அடுத்தவங்களுக்கு ஜெயில் இருக்கவே ஓடாது பாருங்கள் நீங்கள். ரஜினி அந்த மாதிரி வெறுப்பு வந்துருச்சு. அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அண்ணாமலைக்கு அவர் இது பண்ணி கட்சி ஆரம்பித்து அவர் வந்து விஜய்க்கு ஒழிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு. நீங்கள் வேறு ஆளை தேர்ந்தெடுத்துருக்கலாம். அண்ணாமலை மேலே தான் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சே எப்படின்னு. நான் வாடகையவே இந்த என் நண்பர்கள் தான் கட்டுறாங்கன்னாரு. என்னுடைய மனைவி இந்த எம்பிஏன்னாரு. எந்த எம்பிஏவா இருக்கட்டும்பா, 5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் கிடையாது இந்தியாவில். இன்னும் கோடியிலையா சம்பளம்? 5 லட்சம். ஆனால் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறது பெங்களூரில் 2000 கோடிக்கு நவீன ஆடம்பர பங்களாக்களை கட்டுறீங்களே, அது எங்கேருந்து வந்தது 2000 கோடி? அவர் சொல்ல, நான் லோன் வாங்கினேன்னாரு. லோனு 2000 கோடி நீ வாங்குறதா இருந்தால் 500 கோடி நீங்கள் கட்டணும். அப்போ 500 கோடி எங்கேருந்து வந்தீங்க வாங்கினீங்க? அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கேட்டால் என்ன சொல்ல, நான் சாப்பிட வேணாமா, எனக்கு பிள்ளை குட்டி இல்லையா? பிள்ளை குட்டி இருந்தால் உழைச்சி சாப்பிடுங்கப்பா. நீங்கள் சாப்பிடணும்னா உழைச்சி சாப்பிடுங்க. இங்கே இருந்துக்கிட்டு அரசியலுக்கு வருவீங்க, அங்கே அரசியலுக்கு வந்துட்டு டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2, டிஎம்கே ஃபைல் 3ம்பிங்க. அதுக்கப்புறம் எதையுமே நடவடிக்கை எடுக்காமல் அப்படி இருக்கும்போது ஏவாவேலுவும் நேரும் வந்து கவனிக்கிறாங்க. அப்படி தானே செய்தி வருது. கவனிச்சோன்னா உடனே பிளேட்டை மாற்றிட்டு திமுகவுக்கு ஆதரவாக நம்ம கருணாநிதி சமாதிக்கு போய் அப்படியே தொட்டு கும்பிட்றீங்க. கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள் எதுவும் அவர் பேசுகிறது, அவர் செய்த தமிழ்நாட்டுக்கு செய்ததெல்லாம் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாதுங்கிறீங்க. அப்போ எப்படி ட்ராமா போடுறதுங்கிறது கற்றுக்கிட்டீங்க. உங்கள் பேரில் கரூரில் செங்கல்சூளை எவ்வளோ வந்தது, எங்கேருந்து வந்தது? உங்கள் மைத்துனர் பேரில் மண் குவாரி எல்லாம் ஏவாவேலு கைவிரிச. ஏவாவேல்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு சும்மா பேருக்கு எல்லார்ட்டையுமே வந்து ஃபைல் 1 ஃபைல் 2ன்ட்டு இது சும்மா ஏமாற்றிட்டு போனால் தமிழ்நாட்டு மக்கள் இது பண்ணுவாங்களா? அதனால் வராரு. வந்தால் ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்கள். உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். அண்ணாமலைக்கு இன்றைக்கி மந்திரியாக இருக்கிற நிர்மல்குமார் பாஜக அதில் இதே ஐடி விங்கில் இருந்தார். அவர் தான் எல்லாம் பண்ணார். அப்போ அண்ணாமலை தலைவர். அவர் பாஜக விட்டு விலகும் போது இதே நிர்மல்குமார் என்ன பண்ண எழுதினார்? 420 மலை, ஏமாற்றுக்காரர் ஏமாற்றிய மலைன்னு ஒரு பற்றி சொல்லிட்டு போனார். அப்படி ஏமாற்றாதீங்க. ஒரு நல்ல அரசியல்வாதியாக வாங்க. டார்க் வார் ரூம்னு ஒன்று வச்சுக்கிறது. வார் ரூம்னு 250 பேரை வேலைக்கு வச்சுக்கிறது. அவனுக்கு 25,000 ரூபா சம்பளம். வாழ்க அண்ணாமலை, அண்ணாமலை ஃப்யூச்சர் சிஎம் இப்படின்னு இவரே கமெண்ட்டை போட்டுக்கிறது. இவரை யாராச்சும் திட்டினா அவங்கள திட்டுறது, அவங்கள கெட்ட வார்த்தையில், வாய்க்கு வராத வார்த்தையில் திட்டுறது. நாங்கள் எல்லாத்தையும் தான் பார்த்தோமே. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் ஒரு அரசியல் தலைவருக்கு தகுதி இல்லாத மனிதர் அப்படின்னு நாங்கள் அப்போவே முடிவு பண்ணிட்டோம். அதனால் நாகரிகமான அரசியலை பண்ணுங்கள். இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை பண்ணிட்டு தனி கட்சி ஆரம்பித்தா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க உங்களுடைய கதவை பூரா அப்பப்போ வெளியிடுவோமே, எங்களுக்கு ஓட்டு வருதுன்னு பார்க்கலாம். அதனால் எல்லாருக்கும் அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. நாங்கள் வாழ்த்து சொல்ல விரும்பலை. ஜோசியருங்க இந்த 2-3 பிஜேபி ஜோசியர் இருக்காங்க, அவங்க விட்டுட்டு அண்ணாமலை ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டராக வருங்கிறான். இவன் பூரா கட்சி வந்து ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு ஜோசியம் சொல்லவனே எப்படி நம்புறது? அவன் கட்சிக்கு தானே விசுவாசமாக இருப்பான். அதுவும் ஸ்டார் ஹோட்டலில் போட்டு தண்ணி அடிக்கிறவங்கெல்லாம் வந்துக்கிட்டு ஜோசியம் சொன்னானா எப்படி பழிக்கும்? அதனால் ஜோசியர்கள், பிஜேபி ஜோசியர்கள் சொன்னதை வச்சுக்கிட்டு தான் பிரைம் மினிஸ்டராகவும் நினச்சிட்டு நிற்கிறார் அண்ணாமலை. தமிழ்நாட்டிலே டெபாசிட் வாங்க முடியாது. உங்களுடைய அத்தனை வண்டவாளத்தையும் மக்களுக்கு கொண்டு போவோம். அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் எல்லோரும் அண்ணாமலையை வாழ்த்துவார்கள். நாங்கள் வாழ்த்த தயாராக இல்லை. ஒரு மோசமான மனிதர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த அருண் முன்னாள் கமிஷனர் அவர் விஷயத்தில் உயர்நீதிமன்றம் இன்னொரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அவருக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இவர் பணத்தை வாங்கிக்கிட்டு குண்டாஸ் போடுறாருங்கிற விஷயத்தையும் அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குண்டர்கள் சட்டத்தை ரத்து செய்கிறோன்ட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அட்டூழியமாக அயோக்கியத்தனை பாவம் அப்பாவிகளை பூரா ரூபா கொடுத்தீங்கன்னா இது 3 ஃப்ளாட்டு சவுக்கு சங்கர் சொல்கிறார், 3 ஃப்ளாட்டு கொடு. அவர் கட்டுமான அதிபர் ஒன்றும் குண்டாஸ் போடல. அவர் ஒன்றுன்னாராம் குண்டாஸ். இந்த பொம்மை இந்த கோமாளி முதல்வராக இருந்தார் ஸ்டாலின், அது சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்குது. இவர் புகுந்து விளையாண்டார். அதுக்கு சவுக்கு சங்கர் சொல்லபடி 500 கோடி சேர்த்துட்டாருன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து விஜய் வந்து இதுக்கு போடுறார். விஎன்டிஸ் விஜிலன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீங்கள் போடுற அதிகாரி நேர்மையானவராக இருக்கணுங்கிறாங்க.
இப்போ விஜய் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் ஊரே திட்டுது, ஒரு நீதிமன்றமே இது கொடுக்குது. ஆனால் அதே விஜய் அருணை தான் நான் போடுவேங்கிறது மூலம் விஜய் தன்னுடைய ஆதரவாளர்கள் செல்வாக்கை எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் எங்களை போன்றவர்கள் ஆதரவை கெடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. அதனால் நீங்களே போடுங்க. ஜானு ஆரோக்கியசாமி பேச்சை கேட்டுட்டு போகாதீங்க. ஜானு ஆரோக்கியசாமிகிட்ட சொல்லுங்கள், உன் பிஏ இப்போ தலையிட சொல்லாதுன்னு சொல்லுங்கள். இப்படித்தானே இப்போ இது போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் சொல்கிற ரெக்கமெண்டேஷன்லாம் கேட்காதீங்க. திருமாவளவன் சொல்கிற ரெக்கமெண்டேஷனை கேட்டிங்கன்னா மற்ற ஜாதிக்காரர்களுக்கு நீங்கள் எதிரியாகி விடுவீர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதனால் நீதிமன்றம் இவ்வளோ சொல்லிடுச்சு. எதையுமே கேட்காமல் விஜய் நான் இப்படித்தான் செய்வேன் என்றால் தப்பான வழியில் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதியுங்கள். இல்லைன்னா நீங்கள் திமுகவின் பி டீம் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்கிறது உண்மையாகிவிடும். அதனால் விஜய் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்களை நாம் எப்பவும் கண்டிப்போம். அதனால் இந்த விஷயங்கள்லாம் தப்பாக நடக்குது, திருந்துங்கள். நேர்மையான ஆட்சியை கொடுங்க, நேர்மையான மனிதர்களை வையுங்க. கூட வச்சுருக்கிறவன விவரம் தெரிஞ்சு ஆள வைங்க. இவங்களுக்கு என்ன விவரம் தெரியும்? ஒரு டிஜிபி இதில் இப்போ போட்டுக்கிற டிஜிபி நல்ல மனுஷன்தான், ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், இன்ஸ்பெக்டர் ரொம்ப திறமையானவராக இருப்பார். உடனே அவருக்கு நம்ம டிஜிபி பதவி கொடுக்க முடியுமா? அதுக்குன்னு சீனியாரிட்டி இருக்குது, அதுக்குன்னு சொல்லி பல விதிமுறைகள் இருக்குது. விதிமுறைகளை பண்ணி தான் நீங்கள் ஒருத்தர் டிஜிபியாக போடணும். உங்கள் இஷ்டத்துக்கு ஒருத்தர் இது பண்ணி மன்னிய பெருமாள்னு ஒரு டிஜிபி, அவர் தான் 3வது வரணும். அவர் வாட்ஸ்அப்பில் அவர் கண்ணீர் வடித்து இது அனுப்பியிருக்கார். அவர் சொல்கிறார், இந்த அருணை தான் சொல்கிறார், நான் டிஜிபி ஆயிடுவேன்னு சொல்லி ஒரு மொட்டை பிடிச்சனை என் மேலே போட்டு, அவர் அருணுக்கு என்னென்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவர் தான் டிஜிபியாக வரணும் அப்படின்னு அவருக்கு. அதனால் வன்னிய பெருமாள் மேலே ஒரு மொட்டை பிடிச்சனை போட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இவருக்கு இது போகும்போது அவர் மேல் லஞ்ச ஒழிப்புத்துறையில் விசாரணை இருக்குன்னு சொல்ல வச்சு அது கடைசி முடிஞ்சால் இப்போ அதில் அந்த குற்றச்சாட்டில் ஆதாரம் இல்லை, மொட்டை பெட்டிஷன்னு போட்டான் லஞ்ச ஒழிப்புத்துறை. இப்போ இவர் வன்னிய பெருமாள் என்ன கேட்குறாரு, ஒரு மொட்டை பெட்டிஷனை போட்டு எனக்கு டிஜிபி பதவி இல்லைன்னீங்களே, இப்போ அது குற்றச்சாட்டு பொய்யானதுன்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு என்ன நீதி இந்த நாட்டில்? நான் இத்தனை வருஷம் ஐபிஎஸ்சில் சர்வீஸ் போட்டு எனக்கு என்ன இது? நான் விஜய்க்கு ஜோசியன்லாம் சொல்லியிருக்கேன், விஜய்கிட்ட நெருக்கமாக நான் பழகியிருக்கேன். எனக்கு விஜய் செய்த அநீதிக்கு என்ன நியாயம் கேட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்கேன். ஆக டிஜிபி பதவியில் பதவி உயர்வுலையும் சொதப்பல், லஞ்ச ஒழிப்புத்துறை பதவி உயர்விலும் சொதப்பல். இனி இவர் திருமாவளவன் அந்த அருண்கிட்ட சொல்லி கொஞ்சம் அடக்கி வாசி திமுகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்ல போகிறேன். அங்கே கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு இவர் பாருங்கள், இப்போ எஃப்ஐஆர் போடுவார், எல்லாம் நம்பிடுவாங்க. எஃப்ஐஆர் சும்மா பேருக்கு குற்றச்சாட்டுகளை பூரா வீக்காக போட்டு இது குற்றப்பத்திரிக்கை மோசமாக போட்டு பண்ணுவார். அதனால் நீங்கள் தவறான அதிகாரிகளை போட்டு கொண்டிருக்கும் வரை உங்களை எதிர்த்து குரல் கொடுப்போம். அப்படின்னா உங்களை வேறு ஆதரவுக்கு கொடுக்க மாட்டோம். நீங்கள் இதே போக்கில் போனீங்கன்னா எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். ஆனால் திமுகவுக்கு நாங்கள் போக மாட்டோம். அதிமுகவுக்கும் இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி தலைமையில் இருக்கும் அதிமுகவுக்கும் போக மாட்டோம். உங்களை எதிர்க்கட்சி அப்படிங்கிற முறையில் நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுப்போம். அதே சமயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நியாயத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆதரவை கொடுப்போம். உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செஞ்ச அத்தனை தவறுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொன்னல, அட்வொகேட் ஜெனரலில் நீங்கள் போட்டது தப்பு, பணம் கலெக்ட் பண்ணுறாங்க, பணம். இன்றைக்கி ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு அட்வொகேட்டு பேசியிருக்கார், எங்கெங்கே பணம் வாங்குகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க நடவடிக்கை. அப்போ தப்பான ஆளுகளே தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் பல விஷயங்கள் இருக்குது, பேசுனா உங்களுக்கு புரியாது. அதனால் நாங்கள் அனுபவசாலிகள் சொல்கிறோம், இவங்களை நீங்களே நேரடியாக உங்கள் கண்காணிப்பின் கீழ் அதிகாரிகளே போடுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.